அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா, புத்திர பாக்கிய தடை இருக்கிறவங்க நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பல காரணங்கள் உண்டு. ஆனா குழந்தை புத்திர பாக்கிய தடை இருக்கிறவர்கள் தேவிப்பட்டணத்தில் உள்ள நவக்கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி ஹோமம் செய்யணும். அதான் ரொம்ப விசேஷம். அந்த நவக்கிரகங்களுக்கு சக்தி ஹோமம் செய்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புல்லானி, கல்யாணவள்ளி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பத்மாசனி சமேத ஸ்ரீ கல்யாண ஜெகந்நாதரை வழிபட்டு, இந்த தலத்தில வந்து மிக பிரசித்தி பெற்ற நைவேத்தியமாக திருக்கண்ணன் அமுதை வந்து பருகி வந்தால் அப்படின்னா, பித்திருபாக்கியம் கெட்டு அதாவது கண்டிப்பா கிடைக்கும் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் பக்கத்தில சாரி ராமேஸ்வரம் அந்த ரூட்ல போனீங்க அப்படின்னா, அந்த ரூட்ல வந்து திருப்புல்லானி இருக்கு. ராமேஸ்வரம் அந்த ரூட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்கே தான் ராமருக்கு அந்த பட்டாபிஷேகம் நடந்த இடமும் அதுதான். அதனால ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அதனால வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஜாதகம் பார்த்தவங்க நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி ஹோமங்கள்லாம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த தேவிப்பட்டினம் போய் நான் போயிட்டு வரணும். ஸோ ஹோமங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அது போயிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். போய் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன்.